பெங்கால் சட்டமன்ற எலெக்ஷனின் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நான் இப்பொழுது வடக்கு கொல்கத்தாவில் இருக்கிறேன். சில அதிகாலை வரிசைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். அது சற்று கடினமாக இருந்திருக்கிறது. இது ஒரு மெட்ரோ நகரம், அதனால் மக்கள் ஓட்டுக்கு தங்கள் சொந்த நேரத்தில் வருவார்கள். ஆனால் இது ஜோராசங்கோ சட்டமன்ற கான்ஸ்டிடியூவன்சி மற்றும் இங்கே குறைந்தபட்சம் தங்கள் ஓட்டை பதிவு செய்ய வந்த மக்களின் சில வரிசைகள் அதிகாலையில் உள்ளன. இப்போது இது சட்டமன்ற எலெக்ஷனில் ஒருவேளை தீர்க்கமான கட்டமாகும். 142 தொகுதிகள் தேர்தலை சந்திக்கின்றன. 3.21 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். மேலும் கடந்த எலெக்ஷனில் இந்த 142 தொகுதிகளில் 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திரிணாமுல் காங்கிரஸ் வென்றது. இப்போது அதுதான் இந்த பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கொண்டிருந்த அந்த வகையான ஆதிக்கம். இப்போ இந்த எலெக்ஷன் மிகவும் கடுமையான பாதுகாப்புடன் நடைபெறுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். நிச்சயமாக எலெக்ஷன் ஆணையம் தங்களது ஏற்பாடுகளை அவர்கள் எப்போதும் செய்வது போல செய்திருந்தாலும் அதே நேரத்தில் பெங்காலில் தேர்தலை சந்திக்கும் மாவட்டங்கள் முழுவதும் பலத்த பாதுகாப்பும் உள்ளது. உண்மையில் 2321 கம்பெனி மத்திய ஆயுத காவல் படையினர் சாதனை அளவாக இங்கே உள்ளனர். இது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு இதுவரை இல்லாத மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். மேலும் இது ஒருவேளை இந்த முறை பெங்காலில் நடத்தப்படும் தேர்தல்களின் கொந்தளிப்பான நிலையை பிரதிபலிக்கிறது. நான் சொன்னது போல் 142 தொகுதிகள், 1400க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் மற்றும் இது தென் பெங்காலில் பல மாவட்டங்களில் பரவியுள்ளது. மேலும் தேர்தல்கள் கடுமையான பாதுகாப்பின் கீழே மற்றும் பல வாக்காளர்கள் நிச்சயமாக அதிகாலையில் தங்களோட ஓட்டை பதிவு செய்ய வெளியே வருகிறார்கள். ஒருவேளை கிராமப்புறங்களில் எண்ணிக்கை பெரியதாக இருக்கும். கல்கத்தாவில் அல்லது கொல்கத்தாவில் நாள் முழுவதும் நாம் ஒரு சீரான வருகையை பார்ப்போம் என்று நான் நினைக்கிறேன். மேலும் நீங்கள் இங்கே பார்க்கும் இந்த மக்கள் அனைவரும், குறிப்பாக முதியவர்கள், அவர்கள் அனைவரும் அதிகாலையிலேயே தங்கள் ஓட்டை பதிவு செய்ய வெளியே வந்துள்ளனர். அந்த மக்களில் ஒருத்தரை நீங்கள் இப்போதே ஃப்ரேமில் பார்க்கலாம். மேலும் இந்த மக்கள் அனைவரும் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நான் சொன்னது போல் இன்றே இந்த எலெக்ஷனின் வரம்பு இந்த நகர்ப்புற பகுதிகளில் இருந்து மதுவா மையப்பகுதி வரை, மேலும் பங்களாதேஷ் எல்லையில் உள்ள பகுதிகளான பராசத் மற்றும் பலவற்றிற்கும் நீண்டுள்ளது. எனவே உண்மையிலேயே இந்த எலெக்ஷனில் பலதரப்பட்ட பிரச்சனைகளின் கலவை வெளிப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் நலத்திட்டங்களுக்காக கேம்பெயின் பண்ணுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அவங்களின் முழு வியூகமும் நலத்திட்டங்களை சார்ந்தே இருந்துள்ளது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர்கள் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நான் ஒருவேளை உங்களிடம் மிக விரைவாக பேச முடியும் என்றால், எனவே எனக்கு எந்த கட்சிகளும் வேண்டாம், அல்லது உங்களிடமிருந்து எதுவும் வேண்டாம் சார். சரி. பட் நீங்கள் உங்கள் ஓட்டை பதிவு செய்த போது உங்களுக்கு முக்கிய பிரச்சனைகள் எவையாக இருந்தன என்று சொல்வீர்கள்? இது ஜனநாயகத்தின் கோவில். நான் நிற்கும் இடத்துல மட்டும் நான் ஜனநாயகத்தை கொண்டாட வந்திருக்கிறேன். மேலும் நான் ஜனநாயகத்திற்காக வாக்களித்தேன். அது மிகவும் நல்லது சார். மேலும் நீங்கள் உங்கள் ஓட்டை செலுத்த வந்தபோது உங்கள் மனசில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா சார்? இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. எனக்கு தேசம்தான் ரொம்ப முக்கியம். தேசிய மதிப்புகளுக்காக நிற்பவர்கள் தான் மிகவும் முக்கியம். ஏனென்றால் இறுதியில் தேசமும் ஜனநாயகமும் தான் வெல்கிறது. நன்றி. அது ஒரு ரொம்ப நல்ல உணர்ச்சி. ஜெய் ஹிந்த். ஒருவேளை ஓட்டை தொடங்க மிக்க நன்றி. மேலும் உங்கள் பேர் என்ன சார்? மன்னிக்கவும், என் பேர் டாக்டர் மனிஷ் அகர்வால். நன்றி டாக்டர் மனிஷ், மிக்க நன்றி. எனவே மிகவும் இந்த நல்ல உணர்வு. நான் நினைக்கிறேன் அந்த வாக்காளர் அவர் ஜனநாயகத்தை மதிக்கிறார் என்றும் அதனால தான் தனது ஓட்டை பதிவு செய்ய அதிகாலையில் வந்திருக்கிறார் என்றும் கூறியதிலிருந்து அவரை போலவே வேறு பல மக்களும் அதிகாலையில் தங்கள் ஓட்டை பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். நான் அந்த வாக்காளரிடம் பேசுவதற்கு முன்பு நான் உங்களுக்கு தெரியும் பிரச்சனைகளை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தேன். எனவே நான் சொன்னது போல் டிஎம்சி நலத்திட்டங்கள் மற்றும் அவர்கள் செயல்பாட்டில் உள்ள அனைத்து திட்டங்களையும் பெரிதும் நம்பியுள்ளது. அவை வங்காள மக்களுக்கு உதவியுள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். பாஜக நிச்சயமாக மாற்றத்திற்காக பெரிதும் முன்னிறுத்தியுள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள் டிஎம்சி மற்றும் மேற்கோள் குறிக்குள் அந்த அரசாங்கத்தின் தவறான ஆட்சி காரணமாகத்தான் வங்காளம் ஒரு குறுக்கு வழியில் உள்ளது என்று சொல்லலாம். மேலும் மாற்றம் வந்தால் வங்காளத்திற்கு மேலும் வளர்ச்சி கொண்டு வருவார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அது எல்லாம் அரசியல், அதெல்லாம் அந்த வாக்காளர்களின் கையில் உள்ளது. அதனால தான் இவ்வளவு பேர் தங்கள் ஓட்டை பதிவு செய்ய அதிகாலையில் வெளியே வருகிறார்கள். ஒருவேளை நான் இந்த பக்கம் கொஞ்சம் சென்று அதிகாலையில் வந்திருக்கும் இன்னும் சில வாக்காளர்களை உங்களுக்கு காட்டலாம். அம்மா, நான் உங்களுடன் சுருக்கமாக பேசலாமா? ஆமா. உங்க பேர் என்ன? மஞ்சு கிம்தா. மஞ்சுஜி,
ஆமா. மிக்க நன்றி. சார் உங்க பேர் என்ன? திவான் பால். திவான் பால். எனக்கு எந்த கட்சிகளும் வேண்டாம். உண்மையான தொழில்துறைக்கு. உண்மையில அல்லது தொழில்துறை மற்றும் கல்வி. அவ இரண்டும் கவனிக்குமா பல பிரச்சனைகள் என்று நினைக்கிறீங்களா? ஆமா. மேலும் நான் சொல்வது என்னன்னா, தொழில் மற்றும் கல்வி என்று வரும்போது சொல்லப்போனால் கடந்த 2 தசாப்தங்கள் அல்லது அதுபோல போதுமான வேலை செய்யப்பட்டுள்ளது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. பாருங்கள், எங்க அப்படி சொல்றீங்க சார்? இந்த டாடா போயிடுச்சு இல்லையா? அப்படியானால் இங்குள்ள வேலைவாய்ப்பு நிலவரம் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன சார்? அல்லது தற்போது வங்காளத்தில் பணி பண்பாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன? வங்காளத்தில் அந்த வேலை பண்பாடு இருக்கிறதே, ஆனால் அது ஒரு அரசியல் பிரச்சனை. அதனால தான் இது நடக்காமல் இருக்கிறது. நடந்துடும். நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. ஆக நான் நினைக்கிறேன் வாக்காளர்கள் தங்களின் முக்கிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியும் கூட தங்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஆனால் அத்திங்கேன வங்காளத்தில் ஓட்டு தொடர்கிறது மற்றும் கொல்கத்தாவில் சில வரிசைகள் மீன்செடி. மேலும் கிராமப்புற பகுதிகளில் வரிசைகளின் எண்ணிக்கை அல்லது வரிசைகளில் உள்ள மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று ஒருவர் கற்பனை செய்யலாம்.